காலர் மெஷர்மெண்ட், அதாவது நெக் சர்க்கம்ஃபரன்ஸ் மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேட்டர்ன் போடுற வீடியோல ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. அது எப்படி எடுக்கிறதுன்றது நம்ம பார்க்கலாம். நம்ம நெக்க சுத்தி வர மெஷர்மெண்ட் தான் நெக் சர்க்கம்ஃபரன்ஸ். அதாவது இப்படி க்ளோஸரா நீங்க ரொம்ப பெர்ஃபெக்டா அப்படி இப்படி புடிச்சலாம் எடுக்க வேண்டாம். கொஞ்சம் லூஸா கிராஜுவலான லூஸ் கொடுத்து இப்படி நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு மெஷர்மெண்ட் வரும். எனக்கு 15 வந்திருக்கு, ஒரு சிலருக்கு 14 வரும், 14.75 வரும், 13 வரும். அந்த மாதிரி அவங்களுக்கு வர மெஷர்மெண்ட் வச்சு நம்ம நெக் சர்க்கம்ஃபரன்ஸ் மார்க் பண்ணி நம்ம ஒரு பிளவுஸையோ சுடியோ மேக் பண்ணோம்னா தான் அந்த ஷோல்டர் ஃபால் ஆகாம கரெக்டா இருக்கும். அதாவது நீங்க இப்படி கொடுத்து லைட்டா ஒரு வி மாதிரி இப்படி வச்சு எடுத்துக்கோங்க. அப்படி எடுக்கும்போது வர மெஷர்மெண்ட் தான் நெக் சர்க்கம்ஃபரன்ஸ். ஷோல்டர் மெஷர்மெண்ட் எடுக்கணும்னா நம்மளோட ஷோல்டர் போன் இங்க இருக்கு இல்லையா, ஆம்பிட்ல இருந்து நீங்க டிராவல் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஷோல்டர் போன் தெரியும். இந்த ஷோல்டர் போன் டு இந்த ஷோல்டர் போன் கொஞ்சம் லைட்டா மிஸ் ஆச்சுன்னா கூட நீங்க கொஞ்சம் இறக்கி எடுத்துட்டாலோ இல்ல இறக்கிட்டீங்கன்னா ஷோல்டரை விட்டு உங்களோட பிளவுஸோ சுடியோ இறங்கிடும். நீங்க கொஞ்சம் ஏத்தி எடுத்துட்டீங்க, அந்த போனை விட்டு தாண்டி முன்னாடியே எடுத்துட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சில பிளவுஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏறி இருக்கும், ஷோல்டருக்கு மேல ஏறி இருக்கும். அந்த மிஸ்டேக் வர்றது வந்து நம்ம ஷோல்டர் மெஷர்மெண்ட் கரெக்டா இருக்காதனாலதான் வரும். அது மாதிரி அப்பர் செஸ்ட் வேல்யூ எடுக்கணும்னா கரெக்டா இந்த இடத்துல ஆம்பிட் கிட்ட இருக்கிற மெஷர்மெண்ட்டை இப்படி எடுத்தீங்கன்னா அப்பர் செஸ்ட் வேல்யூ கிடைக்கும். ஆர்ம்ஹோல் மெஷர்மெண்ட் எடுக்கணும்னா கிளைண்ட்டை இப்படி கை இப்படி வைக்க சொல்லுங்க. வைக்கும் போது இந்த போன் லைட்டா லிஃப்ட் ஆகும். அப்ப நீங்க எடுக்கும் போதுதான் எக்ஸாக்டா உங்களுக்கு ஹார்மோலோட மெஷர்மெண்ட் கிடைக்கும். நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. இந்த ஒரு கிளைண்ட் வந்து கையை கீழே போட்டு எடுத்தாலும் இல்ல இப்படி வச்சு எடுக்கும் போதோ என்ன டிஃபரன்ஸ் வருது நீங்க செக் பண்ணி பாருங்க. இப்படி வச்சு எடுக்கிறப்போ வர மெஷர்மெண்ட் தான் நமக்கு எக்ஸாக்டான மெஷர்மெண்ட். ஓகேங்களா, இப்படி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வெயிஸ்ட் மெஷர்மெண்ட். வெயிஸ்ட் மெஷர்மெண்ட் நம்ம எங்க எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பாடியிலே, அதாவது இந்த மேஜர் பாடியில சின்ன மெஷர்மெண்ட் பாத்தீங்கன்னா வெயிஸ்ட் மெஷர்மெண்ட் தான். இப்படி லைட்டா அப்படி பெண்ட் பண்ணும்போது ஒரு கர்வ் கிரியேட் ஆகும். அந்த கர்வ் கிட்ட நீங்க எடுக்கும் போதுதான் வெயிஸ்ட் மெஷர்மெண்ட் நமக்கு எக்ஸாக்டா கிடைக்கும். இப்போ 29 அந்த மாதிரி இந்த இடத்துல நீங்க வச்சு எடுத்தீங்கன்னா வரும். பஸ்ட் மெஷர்மெண்ட் எடுக்கணும்னா நம்ம இப்படி சைட்ல இருந்து பார்க்கும்போது எந்த இடத்துல ஹையஸ்ட் போர்ஷன் தெரியுது, பஸ்டோட ஹையஸ்ட் போர்ஷன் தெரியுது, அதே மாதிரி ப்ராப்பர் இன்னர் போட்டு எடுங்க. இந்த இடத்துல இப்படி ஹையஸ்ட் போர்ஷன் அப்படி வச்சு எடுக்கிறப்போ உங்களுக்கு கிடைக்கிற மெஷர்மெண்ட் தான் பஸ்டோட மெஷர்மெண்ட். இந்த மாதிரி நீங்க மெஷர்மெண்ட்டை ப்ராப்பரா எடுத்து ஒரு பேட்டர்ன் போட்டு ஒரு பிளவுஸோ ஒரு சுடியோ நீங்க போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு அது கரெக்டா கிடைக்கும். இன்கேஸ் நம்ம எடுக்கிற மெஷர்மெண்ட்லயே தப்பு பண்ணோம்னா கண்டிப்பா நம்ம போடுற பேட்டர்னும் அது தப்பாகும். கிளைண்ட் கிட்ட போறப்ப அந்த சுடியோ நிறைய மிஸ்டேக்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பேட்டர்னு கரெக்டா போடுறதுக்கு மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம்.